இஆனத்து தாலிபீன் என்கிற கிதாபு 1வது வால்யூமில் 46ஆம் பக்கத்தில் பல் துலக்குவதை பற்றி சொல்லுகிறார்கள். பல் துலக்கும் போது அதில் என்ன செய்யணும்? பல் துலக்கிறோம் இல்லையா, துலக்கின உடனே முதல்ல வரக்கூடிய பல் துலக்கி நல்லா தேய்ச்சி அதில் வரக்கூடிய அந்த கழிவுகள் இருக்குல்ல, அதை விழுங்கி விட வேண்டும். அது அவசியமாக. பல் துலக்குனா துப்பணும்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், இதெல்லாம் ஒரு மனநோயாளிகள் எழுதின மாதிரி இருக்குதா, அறிஞர்கள் ஒரு மார்க்க விற்பனர்கள் அவங்க எழுதின மாதிரி இருக்குதா, ஒரு நாகரிக சமுதாயத்தில் பிறந்தவர் எழுதிய மாதிரி இருக்குதா? சட்டம் என்ன எழுதியிருக்கிறாங்க? ஓ எம்பகி அவசியம், சிறந்தது இல்லை. ஓ எம்பகின்னு அவசியம், கட்டாயம். எவ்வளோ ரீக்கஹு, அந்த எச்சை முழுங்கி விட வேண்டும். அவ்வளோ இஸ்தியாக்கி, பல் துலக்கும் போது துவக்கத்தில் வெளிப்படக்கூடிய அந்த எச்சை கொடுவாயின்னு சொல்கிறோம்ல, அது அப்படியே முழுங்கிடணும். இது ரொம்ப மஸ்ட் அவசியம். ஷாபி மதப்புக்காரனால தான் என்ன செய்யணும், இது அவசியம் கடைப்பிடிக்கணும் இப்படின்னு சொல்கிறாங்களே. இது குர்ஆனில் உள்ளதா? இது வஹி இல்லை. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதா? அதுவும் இல்லை. அதில் பெரிய அறிவியல் பூர்வமாக மருத்துவ ரீதியாக மருத்துவர்கள் சொன்ன கண்டுபிடிப்பா? மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா அது கூடவே கூடாது. எல்லா விஷமும் அதில் தான் இருக்கும். நீங்கள் வாயில் கொஞ்சம் அரிசியை ஒரு ஓர வைத்து கொண்டு வாயில் வைத்து படுத்துட்டு வைங்க, காலில் எந்திரிச்சவுன்னு அந்த அரிசியத்துக்கு கோழிக்கு போட்டீங்கன்னா கோழி திண்டா செத்து போயிடும் அப்படின்னு நிரூபிச்சிருக்கிறாங்க. அவ்வளோ விஷம் அது. அந்த வாயில் அந்த அதில் ஊறி போன பிறகு அந்த அரிசி எவ்வளோ விஷமாகிவிடும் என்று சொன்னால், ஒரு கோழி குருவிகளுக்கு போட்டால் அது உடனே செத்து போயிடும் என்கிற அளவுக்கு பாய்சனாக இருக்கக்கூடியதை நீ முழுங்கு, ரொம்ப அவசியம் என்று எழுதுவார்கள். இது மதகப், ஷாஃபி மதகப். இது மதரசாக்களில் ஓதி கொடுக்கப்படுகிறது. இதுதான் ஷாஃபி மதகப் சட்டம் என்று போதிக்கப்படுகிறது. அப்போ இந்த மாதிரி எழுதுகிறவர்கள் பார்த்தோன்னு என்ன செய்யணும்? இதெல்லாம் ஒரு மார்க்கமாடா, இப்படியாடா இருக்கு இஸ்லாத்துலன்னு சொல்லி வெறுக்கணுமா இல்லையா? விற்கவே மாட்டேங்கிறாங்க. இது ஒரு பெரிய ஒரு ருசிச்சு இதை கேட்குறார்கள் இந்த சட்டத்தை எல்லாம். அதே மாதிரி பார்க்குறோம், ஏற்கனவே அந்த ஹனஃபி மதுவில் இருந்துச்சுல்ல, அப்படி காப்பி அடிச்சிருக்காங்க. ஒரு ஜானுக்கு மேலே இருக்கக்கூடாது மிஸ்வாக்கு, இந்த பல் துலக்கிற குச்சி கரெக்டாக அளந்து ஒரு ஜானுக்கு மேலே வச்சுக்கிறேன், ஒரு ஜான் வச்சுக்கிறேன்னு. ஒரு ஜானுக்கு மேலே அதிகமாக இருந்தால் அதுக்கு மேலே ஷைத்தான் ஏறி உட்காந்துக்கிடுவான் அப்படின்னு இருந்துச்சுல, அப்படி டிட்டோ காப்பி. ஷாஃபி ஹனஃபியில் எத்தனை கருத்து வேறுபாடு இருக்குது, இதில் ஏகமானதாக வர்றாங்க. எப்படி சொல்கிறாங்க? அதே மாதிரி சொல்கிறாங்க. ஓ யுக்குரஹு ஐயசீத தூளு சிவாக்கி அலா ஷிப்ரின், ஒரு ஜானுக்கு மேலே அந்த இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும், அதிகமாகக்கூடாது. அதிகமாகிறது மக்குரு. பல் துலக்கிற குச்சி ஒரு ஜானை விட அதிகமாக இருந்தால் மக்குருஹு. ஏனென்றால் இன்ன ஷைத்தான எற்கபல சாயுது, எக்ஸ்ட்ரா உள்ள அந்த பகுதியில் ஷைத்தான் உட்காந்துக்கிறோமா. இந்த ஷைத்தான்லாம் வர்றது போகிறது என்பதெல்லாம் வஹி மூலம் மட்டும் அறிகிற ஒரு விஷயம். வேறு வேறு விஷயங்களை நம்மளை ஆராய்ச்சி பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம். இதை செஞ்சால் ஷைத்தான் வருவான், இதை செஞ்சால் ஷைத்தான் வருவான்னு சொல்வதாக இருந்தால் அது அல்லாஹ் தான் சொல்லணும், ரசூல் தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கூட என்ன செய்கிறாங்கன்னா, வாய்க்கு வந்தபடி ஒரு ஜானுக்கு மேலே இருந்தால் அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போ, நாகரிகமாக இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு அது மினிமம் அந்த அளவு கரெக்டாக இருக்கணும், ரொம்ப பெருசாக இருந்தால் நல்லா இருக்கா, இப்படி ஏதாவது சொல்லலாம். அதில் இருந்தால் அதில் ஷைத்தான் ஏறி உட்காந்துக்கிறோன்னா இது எங்கேருந்து எடுத்தீங்க? அப்போ உங்களுக்கு வஹி வந்துச்சா? வஹிக்கு சொந்தம் கொண்டாடுறீங்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்படி தான் எல்லா சட்டமும் இருக்கும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணமாக இருக்கிறது.